வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். ஷியோமிலிருந்து ஒரு புதிய பியர்ட் ட்ரிம்மர் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி இந்த பதிவில் இந்த புதுசாக லான்ச் பண்ணியிருக்க இந்த பியர்ட் ட்ரிம்மருக்கும் ஏற்கனவே லான்ச் பண்ணியிருந்த ஷியோமியோடைய பியர்ட் ட்ரிம்மருக்கும் என்ன வித்தியாசங்கள், இந்த பியர்ட் ட்ரிம்மர் புதுசாக லான்ச் பண்ணியிருக்க இந்த பியர்ட் ட்ரிம்மர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் பேக்கேஜிங்கில் அனுப்பிச்சிருக்காங்க. இன்றைக்கி இருக்கிற நிலைமைக்கு நிறைய பேர் சலூனுக்கு போக முடியல. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் இந்த மாதிரி ட்ரிம்மர்லாம் வந்து கண்டிப்பாக உதவ தான் செய்யுது. பாக்ஸை திறந்தோம் அப்படின்னா உள்ளுக்குள்ளே ஏதோ பெருசாக எழுதியிருக்காங்க. சரி, பாஸ் பண்ணி வாசிச்சுக்குங்க. அதுக்கு அடுத்தபடியாக இந்த புதுசாக லான்ச் பண்ணியிருக்கிற எம்ஐ பியர்ட் ட்ரிம்மர் 1C. ஸோ இதை பக்கத்தில் வச்சுட்டு பாக்ஸுக்குள்ளே வேறு என்னென்ன கொடுத்துருக்காங்க நமக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இது வந்து பியர்ட் ஷாம்புவான். ஸோ தாடிக்குன்னு தனியாக செய்யப்பட்ட ஒரு ஷாம்பு. கம்பெனி வந்து அந்த மேன் கம்பெனி அப்படின்னு ஒரு கம்பெனிலேருந்து வந்த ஒரு பியர்ட் வாஷ், அதே கம்பெனிலேருந்து வந்த ஒரு பியர்ட் ஆயில். சரி, இதை பக்கத்தில் வச்சுட்டு நம்ம பியர்ட் ட்ரிம்மர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த பியர்ட் ட்ரிம்மருடைய பாக்ஸ் பேக்கேஜிங்க்கு பின்னாடி பல விவரங்கள் போட்டிருக்காங்க. வாசிக்கணும்னா பாஸ் பண்ணி வாசிச்சுங்க. இது க்ளீனாக பியர்ட் ட்ரிம்மர்னு போட்டிருக்காங்க. பட் இருந்தாலும் இதுக்கு முன்னாடி வந்த வெர்ஷன்லையும் இந்த மாதிரி பியர்ட் ட்ரிம்மர் தான் போட்டிருந்தாங்க. ஸோ என்னுடைய யூசேஜுக்கு நான் ஹேர் ட்ரிம்மிங்க்கும் நான் யூஸ் பண்ணேன். எக்ஸ்ட்ரீம் ரொம்ப ஹேர் கட்டிங், ப்ரெஷன் ஹேர் கட்டிங்க்கெலாம் உதவாது. இல்லை என்னுடைய ஹேர் மாதிரி ஃபுல்லாக தலையை ஃபுல்லாக ட்ரிம் பண்ணுறதுக்கு வேணால் இந்த மாதிரி பியர்ட் ட்ரிம்மர் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ உள்ள திறந்து இந்த பாக்ஸுக்குள்ளே என்னென்ன வருது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஆல்ரைட். ஸோ இந்த பாக்ஸ் பேக்கேஜிங்குள்ளே மூணு விஷயம் தான் இருக்குது. ஒன்று வந்து இந்த பியர்ட் ட்ரிம்மர் 1C. இதை சார்ஜ் பண்ணுறதுக்கு ஒரு மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் கொடுத்துருக்காங்க. க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரஷ், இது முக்கியமான விஷயம். அதுக்கப்புறமா ட்ராவல் பண்ணுறப்போ எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு வெல்வெட் பவுச் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த பியர்ட் ட்ரிம்மருக்கும் ஏற்கனவே லான்ச் பண்ண எம்ஐனுடைய பியர்ட் ட்ரிம்மருக்கும் என்ன வித்தியாசங்கள் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு, இரண்டு பியர்ட் ட்ரிம்மரையும் கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு இந்த பியர்ட் ட்ரிம்மர் கொஞ்சம் ஸ்லிம்மாக இருக்குது. இது கொஞ்சம் ஃபேட்டாகவும் கொஞ்சம் வெயிட் அதிகமாகவும் இருக்குது. பட் ரொம்ப ஒன்றும் வெயிட் வித்தியாசம் கிடையாது. லைட்டாக வித்தியாசங்கள் உங்களுக்கு தெரியும். சைட் ப்ரொஃபைலில் பார்த்தோம் அப்படின்னா இந்த பியர்ட் ட்ரிம்மரில் நீங்கள் கையில் பிடிக்கிறதுக்கு ஒரு ஹேண்டில் கிரிப் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இதில் வந்து பிளெயினாக ஒரு ஃப்ளாட் ப்ரொஃபைல் கொடுத்துருக்காங்க. இன்னொரு வித்தியாசம் கீழ்ப்புறத்தில் பார்த்தோம் அப்படின்னா, இந்த பழைய ட்ரிம்மரில் ஒரு ப்ரொப்ரேட்டரி சார்ஜிங் கேபிள் கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த கேபிள் இருந்தால் மட்டுமே இந்த ட்ரிம்மரை நீங்கள் சார்ஜ் பண்ண முடியும். ஆனால் இந்த புது ட்ரிம்மர் எம்ஐ ட்ரிம்மர் 1Cயில் பார்த்தீங்கன்னா மைக்ரோ யூஎஸ்பிக்கான போர்ட் இந்த சைடில் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க கொடுத்துருக்கிற வயர்னு கிடையாது. உங்ககிட்ட எந்த ஒரு சார்ஜர், எந்த ஒரு மைக்ரோ யூஎஸ்பி கேபிள் இருந்தாலும் எங்கே போனாலும் நீங்கள் ட்ராவலில் எடுத்துகிட்டு போனால் கூட இந்த ட்ரிம்மரை நீங்கள் ஈஸியாக நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம். சார்ஜ் பண்ணிவிட்டு மறக்காமல் இதை க்ளோஸ் பண்ணிவிடும். ஏன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த புதிய பியர்ட் ட்ரிம்மர் வந்து வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. அது வந்து கீழே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே கீழே ஒரு சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சிம்பிளில் வந்து டேப் போட்டு அதை ஸ்ட்ரைக் பண்ணியிருக்காங்க. அதாவது நீங்கள் டேப்பில் கழுவக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. ஆனால் இந்த பழைய பியர்ட் ட்ரிம்மர் வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் கழுவிக்கலாம். இதில் டேப் சிம்பிள் போட்டிருக்காங்க, அடிக்கலை. IPX7 போட்டிருக்கிறதுல. ஸோ தாராளமாக எந்த பக்கம் வேணால் நீங்கள் கழுவலாம். கீழ்ப்புறத்தை கூட எங்கே வேணால் நீங்கள் ஃபுல்லாக யூஸ் பண்ணிவிட்டு டேப்பில் நல்லா தண்ணியில் ஃபோர்ஸாக நீங்கள் கழுவிக்கலாம். ஆனால் இதை க்ளீன் பண்ணுறதுக்கு தண்ணியில் போட்டக்கூடாது. இந்த கோம்பை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ப்ரஷ், அந்த ப்ரஷ் வச்சு அப்படி தள்ளி விட்டுற வேண்டியதான். ப்ராப்ளி இந்த கோம்பை வேணால் நீங்கள் தனியாக தண்ணியில் கழுவிக்கலாம். ஓகே, அதுக்கு அடுத்தபடியாக என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த பட்டன், இந்த புதிய பியர்ட் ட்ரிம்மரில் பட்டன் கொஞ்சம் உள்ள ப்ரெஸ் ஆகிருக்கு. இந்த பழைய ட்ரிம்மரில் அதே லெவலில் இருக்குது. அதுக்கப்புறமா மேலே இருக்கிற இந்த டயல், இந்த டயலில் பார்த்தீங்கன்னா இரண்டுமே வந்து 0 to 10 செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து 0 to 20 செட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. 0 to 10 உங்களுக்கு போட்டிருப்பாங்க. பட் ஒவ்வொரு நம்பருக்கு நடுவில் ஒரு 0.5 இருக்கிறதுனால மொத்தமாக 20 செட்டிங்ஸ் இருக்குது. அதே மாதிரி தான் இதுலேயும் 20 செட்டிங்ஸ். ஆனால் இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, இந்த பழைய ட்ரிம்மரில் உங்களுக்கு 2 கோம்பு கொடுத்துருந்தாங்க. ஓவராலாக நமக்கு 40 டிஃப்ரெண்ட் சைஸ் செட்டிங்ஸ் கிடைக்கும். பட் இந்த புது ட்ரிம்மரில் ஒரே ஒரு கோம்பு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு 20 செட்டிங்ஸ் மட்டும்தான் கிடைக்கும். அதே மாதிரி இந்த நாபை ப்ரெஸ் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா, இது கொஞ்சம் கிளிக்கியாக இருக்குது. அப்படி ப்ரெஸ் பண்ணுறது அப்படி டக்குன்னு டேர்ன் ஆகுது. இது கொஞ்சம் ஸ்மூத்தாக டேர்ன் ஆகுது. டேர்ன் பண்ணுறது கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்குது. பிளேடுன்னு பார்த்தோம்னா இரண்டுமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பிளேடு தான். ஆனால் இந்த புதிய வெர்ஷனில் இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிற இந்த போர்ஷன் மட்டும் தான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். இந்த பழைய வெர்ஷனில் கொஞ்சம் ஃபுல்லாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கொடுத்துருக்காங்க. பிளேடை ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் எனக்கு வந்தது கிடையாது. அப்படியே வந்தாலும் இதை ஈஸியாக அப்படி கழட்டி நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இந்த ரீப்ளேஸ்மெண்ட் இன்னும் அவைலபிளாக இல்லை. பட் அவைலபிளாக இருக்கிறப்போ இதை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இதை திறந்து கூட நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இந்த புது ட்ரிம்மரில் ரிமூவ் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா, அதையும் ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். உள்ளுக்குள்ள இருக்கிற இந்த கேவிட்டியில் ஏதாச்சும் உங்களுக்கு முடி மாட்டிருந்ததுன்னா அதையும் ஈஸியாக நீங்கள் க்ளீன் பண்ணி விட்டுடலாம். சவுண்டில் ஏதாச்சும் வித்தியாசங்கள் இருக்கா அப்படின்னு பார்ப்போம். ஏன்னா அவங்க சொன்னாங்க ப்ரெசன்டேஷனில் சவுண்டில் இது சவுண்டு கம்மியாக இருக்கும் அப்படின்னு. அதை நீங்களே கேட்டுருங்க. இது வந்து பழைய ட்ரிம்மர், புது ட்ரிம்மருடைய சவுண்ட்.
இது புது ட்ரிம்மர் கொஞ்சம் சைலண்டாக இருக்குது. ஸோ இவ்வளோ தான் வித்தியாசங்கள். மற்றபடி இந்த 2 ட்ரிம்மருமே சேம் தான். இந்த 2 ட்ரிம்மரில் எந்த ட்ரிம்மர் வாங்கலாம் என்னை கேட்டிங்க அப்படின்னா, ஒரிஜினல் ஃபர்ஸ்ட் வந்த எம்ஐ ட்ரிம்மரே நீங்கள் தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம். இதில் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. வாட்டர் ப்ரூஃப் இருக்குது, 2 கோம் கொடுத்துருக்காங்க. பட் இதில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா ப்ரொப்ரைட்டரி கேபிள் சார்ஜிங் பண்ணுறதுக்கு. ஸோ அதை ரிமூவ் பண்ணியிருக்காங்க. ஆப்ரேட்டிங் வால்யூம் லெஸ்ஸாக இருக்குது, ப்ரைஸும் கம்மியாக இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு ட்ரிம்மர் வாங்குறப்போ இந்த ப்ரைஸில் தான் வாங்கணும், 1000 ரூபாய்க்கு மேலே வாங்க முடியாது, எனக்கு ஐபி ரேட்டிங்லாம் தேவைப்படாது அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த எம்ஐ ட்ரிம்மர் புதிய ட்ரிம்மர் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை ஐபி ரேட்டிங் வேணும், கண்டிப்பாக வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த பழைய ட்ரிம்மர் வாங்குறதுக்கான லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் விடுறேன். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி பல பதிவுகள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்ம சேனல் கிரி சொன்னா சரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம். Get it.